ஹாய் மக்களே! டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கு மிக முக்கியமான ஒரு பகுதி கரண்ட் அஃபேர்ஸ். அதுல ரொம்ப முக்கியமானது கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ். நாம இப்ப பார்க்க போறது மத்திய அரசு திட்டங்கள் மட்டும். இன்றைக்கு ஒரு 5 கேள்வி நம்ம பார்க்கலாம். 5 திட்டங்கள் மட்டும். முதல் திட்டம் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா 2.0. இது ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணது தான். இப்ப 2.0வா அப்டேட் பண்ணியிருக்காங்க. எப்ப இது ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2024ல ஸ்டார்ட் பண்ணாங்க. இது எந்த அமைச்சகத்தின் கீழ் வருதுன்னா மத்திய வீட்டு வசதி மற்றும் நகரப்புற விவகாரங்கள். இதனுடைய முக்கிய குறிக்கோள் என்னன்னா நாட்டுல உள்ள கூரை வீடு, ஓட்டு வீடு இல்லாமல் எல்லாமே மாடி வீடா மாத்தணும். இதுதான் இந்த திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம். ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களுக்கு அடிப்படை வசதி கூடிய அனைத்து வானிலைக்கும், அதாவது மழை காலத்துல, வெயில் காலத்துல இருக்கக்கூடிய அனைத்து சூழ்நிலைக்கு ஏற்ப நல்ல ஒரு கட்டிடம் கட்டி கொடுக்கணும் அவங்களுக்கு. நல்ல வீடா இருக்கணும் அவங்களுக்கு. இதுதான் இந்த திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம். மெயினா என்ன இலக்கு என்றால், கிராமப்புறங்களில் கூடுதலாக 2 கோடி வீடு கட்டித்தர மாதிரி இந்த திட்டத்துல ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது 2024ல இருந்து 2029க்குள் 2 கோடி வீடு கட்டித்தரப்படும் என்று இந்த திட்டத்தில் அறிவிக்கப்பட்டது. இதுல முக்கியமா என்னென்றால், ஏழை மற்றும் நடுத்தரத்தில் உள்ள, முக்கியமா கிராமப்புறத்தில் உள்ள மக்களுக்கு எங்கேயுமே கூரை வீடு இருக்கக்கூடாது. எல்லாமே மாடி வீடா மாத்தணும். அதுதான் இந்த திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம். நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள பார்த்தா கடனேர் கனவு இல்ல திட்டம்னு வரும். குடிசை இல்லா வீடுகள் அப்படின்ற அதுக்குள்ள திட்டத்துக்குள்ள வரும். இது முக்கியமா பார்த்தா 3 லட்சத்துக்குள்ள இருக்கணும் பொருளாதாரம். அவங்க ஆண்டு வருமானம் 3 லட்சத்துக்குள்ள இருந்தா அவங்க எலிஜிபிள் ஆவாங்க இந்த வீடு கட்டுறதுக்கு. சோ இது ஒரு முக்கியமான ஒரு திட்டம். பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா 2.0. அடுத்த கேள்வி, டிஜிட்டல் இந்தியா. இது நமக்கு இப்ப எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியும். ஏன்னா நம்ம எங்க போனாலும் யூபே, போன்பே, கூகுள் பே இப்படிதான் யூஸ் பண்றோம். சோ இது எப்ப தொடங்கப்பட்டதுன்னா ஜூலை 1, 2015. எந்த அமைச்சகம் கீழ் வருதுன்னா மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பம். இதனுடைய முக்கியமான ஸ்லோகன் என்னன்னா பவர் டு எம்பவர், அதாவது அதிகாரம் அளிப்பதற்கான சக்தி. திட்டத்திற்கான முக்கிய நோக்கங்கள்: இந்தியாவை தொழில்நுட்ப ரீதியாக வலுப்பெற செய்தல், சமூகமாகவும் அறிவு பொருளாதாரமாகவும் மாற்றுவது. எல்லாமே நம்ம டிஜிட்டலுக்குள்ள கொண்டு வர பாக்குறாங்க. அதாவது பேப்பர் இல்லாமல் எல்லாமே நம்ம சிஸ்டம் மூலியமாவும் ஒவ்வொரு ஃபைலும் அப்டேட் பண்றது, பேப்பரை லெஸ் பண்றாங்க. முன்னெல்லாம் நம்ம ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கணுமோ அல்லது ஒரு பர்த் சர்டிஃபிகேட்டோ எந்த சர்டிஃபிகேட் வாங்கினாலும் கையில கொடுப்பாங்க. இப்ப அப்படி இல்ல. நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்ணோம்னா நமக்கு ஆன்லைன்லயே கொடுத்துருவாங்க. நம்ம மிஸ் ஆனா கூட எப்ப வேணாலும் நம்ம லாகின் பண்ணிட்டு சர்டிஃபிகேட் நம்ம ஈஸியா எடுத்துக்கலாம். அது டிஜிட்டல் இந்தியாக்குள்ளதான் வரும். இது அனைத்து கிராமப்புறங்களிலும் இணைய வசதி, அதிவேக இணைய வசதி இதுக்குள்ள வரும். ஒவ்வொரு வில்லேஜ்லயும் இன்டர்நெட் இருக்கணும். தனித்துவமான டிஜிட்டல் அடையாளம், அதாவது ஆதார் கார்டு. எல்லாருக்கும் ஒரு ஆதார் கார்டு இருக்கு இல்லையா, ஐடென்டிட்டி. சோ இது இந்த டிஜிட்டல் இந்தியாக்குள்ளதான் வரும். அதே போல பாதுகாப்பான டிஜிட்டல் சேமிப்பு திட்டம், அதாவது டிஜிட்டல் லாக்கர்னு சொல்லுவாங்க. நீங்க உங்க ஃபைலு எல்லாத்தையும் போயிட்டு உங்க சர்டிபிகேட்டோ உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு நீங்க ஆன்லைன்ல நீங்க உங்களுக்கும் டிஜிட்டல் கிரியேட் பண்ணிட்டு அதை நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்பவுமே சேஃபா இருக்கும். எங்க போனாலும் நீங்க கேரி பண்ணிட்டு போக தேவையில்ல. வேணும்னா பிரிண்ட் அவுட்டோ ஜெராக்ஸோ எங்க இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம். அது இந்த டிஜிட்டல் இந்தியாக்குள்ளதான் வரும். அரசு சேவைகளை ஆன்லைன் மூலமாக நேரடியாக வழங்குதல். நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, இப்போ நீங்க இன்கம் சர்டிபிகேட்டோ அல்லது ஏதோ ஒரு சர்டிபிகேட் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா நீங்க டைரக்டா போய் மீட் பண்ண தேவையில்ல. மக்கள் கணினி மையத்துல போயிட்டு இ-சேவையில போயிட்டு நீங்க அப்ளை பண்ணா நீங்க மறுபடியும் வெயிட் பண்ணி இ-சேவை மையத்திலே போயிட்டு நீங்க சர்டிபிகேட் எடுத்துட்டு வந்துடலாம். காகிதமற்ற பேப்பர்லெஸ், அதாவது பேப்பர் கம்மி பண்றாங்க இந்த டிஜிட்டல் இந்தியா மூலம். அதே போல அனைத்து டிஜிட்டல் வளங்களையும் தாய்மொழிகளாக கிடைக்க செய்தல். நீங்க இப்போ கூகுள் சர்ச் பண்றீங்க, நமக்கு ஈஸியா நம்ம பார்த்து ஒரு பாயிண்ட்ஸ் எடுக்கலாம்னா அது தமிழ்ல நமக்கு வேணும். அப்பதான் நமக்கு ஈஸியா புரியும். அதர் லாங்குவேஜ் கம்பேர் பண்ணும்போது தமிழ்ல நம்ம தெரிஞ்ச மொழியில ஈஸியா நம்ம படிச்சுக்கலாம். ஒரு புக்கா இருக்கட்டும், விக்கிபீடியாவா இருக்கட்டும், ChatGPT எல்லாத்துலயும் பார்த்தா நம்ம தமிழ்ல டைப் பண்ணி தமிழையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ அதுவும் இந்த டிஜிட்டல் இந்தியாக்குள்ளதான் வரும்.
அடுத்து 3வது கேள்வி. பிரதான் மந்திரி கிரிஸ் ஷின்ஜான் யோஜனா. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம். ஆ நம்ம தண்ணீரை எப்படி சேமிக்கிறோம்? ஆ தண்ணீரை வீணாக்காமல் அந்த தண்ணீரை சேமிப்பதற்கான ஒரு திட்டம் இது. எப்போ தொடங்கப்பட்ட தேதின்னா, ஜூலை 1, 2015. எந்த அமைச்சகத்தின் கீழ் வருதுன்னா, ஜல் சக்தி அமைச்சகம் மற்றும் விவசாயம். திட்டத்தின் முக்கிய நோக்கங்கள். அனைத்து நீர்நிலைகளிலும் ஆ நீர் ஹாக்கெட் கோபானி என்ற இலக்கின் கீழ் அனைத்து விவசாய நிலங்களுக்கும் நீர்ப்பாசனம் கிடைப்பதை உறுதி செய்தல். இது வந்து முக்கியமா பார்த்தா சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம், அப்புறம் நம்ம கழனிங்களுக்கு வந்து நம்ம நீர் பாய்க்கும்போது தண்ணியை வீணாக்காமல் நீரை வந்து சேமித்தல். இதுதான் இந்த திட்டத்திற்கான முக்கிய நோக்கம். இதுக்கு மானியம் கொடுக்குறாங்க. அதாவது சிறு குறு விவசாயிகளுக்கு 55% வந்து குடுக்குறாங்க மானியம். இதர விவசாயிகளுக்கு 45% நிதி உதவி குடுக்குறாங்க. எதன் மூலியம் குடுக்குறாங்க? நபார்டு வங்கி. நபார்டு வங்கியின் கீழ் இது வரும். இது வந்து முக்கியமா என்னன்னா, மண் மற்றும் நீர்வள பாதுகாப்பை உறுதி செய்தல். மழைநீரை வந்து வீணாக்காம சேகரிக்கணும். நிலத்தடி நீர் வந்து இன்னும் அதிகரிக்கணும். மண் அரிப்பை வந்து தடுத்தல். இதெல்லாம் இந்த திட்டத்தின் கீழ் வரும். அடுத்து 4வது. பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா. தொடங்கப்பட்ட தேதி 15 ஜூலை 2015. இந்த ஜூலை 15 வேர்ல்டு யூத் ஸ்கில் டே அப்படின்னு சொல்றாங்க. உலக இளைஞர் திறன்கள் தினம் அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த அமைச்சகத்தின் கீழ் வருதுன்னா, மத்திய திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர். திட்டத்தின் முக்கிய நோக்கங்கள் என்னவென்றால், இந்தியாவில் இருக்கிற இளைஞர்களுக்கு அவங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அவங்களுக்கான ஸ்கில் டெவலப் பண்றது. சின்ன சின்ன பயிற்சிங்க கொடுத்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்கறது. அப்படி இல்ல அவங்க தொழில் செய்யறாங்கன்னா அவங்களுக்கு தொழில் செய்வதற்கு தேவையான உதவிகளை வழங்குறது. இது முக்கியமா ஸ்கில் இந்தியா இயக்கத்தின் கீழ் இந்தியாவின் மனிதவள ஆற்றல் உலகளவில் கொண்டு சேர்ப்பது. அதுதான் இதனுடைய முக்கியமான இலக்கு. அது மட்டும் அல்லாமல் படிப்பில் பாதியில் நிறுத்திய இளைஞர்களுக்கான வாய்ப்பு இது. பள்ளி, கல்லூரி படிப்பை வந்து சில பேர் வறுமையின் காரணமாக அவங்க பாதியிலே டிஸ்கன்டினியூ பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு அவங்களுக்கு ஏற்றாற் போல சின்ன சின்ன திறன் பயிற்சி கொடுத்து, தொழில் பயிற்சி கொடுத்து, தொழில்ல வந்து டெவலப் பண்றதுக்கும், இல்ல வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்கறதுக்கும் இந்த திட்டம் வந்து ரொம்ப முக்கியமானது. அதாவது முறைசாரா திறன்கள் அங்கீகரித்தல். ஏற்கனவே வேலையில அனுபவம் இருந்து, அவங்களுக்கு சான்றிதழ் கொடுக்காம இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த திட்டத்தின் கீழ் அவங்களுக்கு தேவையான சான்றிதழ் கொடுத்து அவங்க தொழிலை வந்து டெவலப் பண்றதுக்கு உதவுறாங்க. ஸோ நிதியுதவி கொடுக்குறாங்க. பயிற்சி கட்டணம், அதுக்கு தேவையான பயிற்சி அளிப்பதற்கான அனைத்து பணமும், அது இல்லாம எவ்வளவு மதிப்பீட்டு வருதோ அதுக்கான பணமும் எல்லாமே கவர்மெண்ட் வந்து இலவசமாவே கொடுக்குறாங்க இந்த திட்டத்தின் கீழ். அடுத்து 5வது ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம். எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 16 ஜனவரி 2016. எந்த துறை அமைச்சகத்தின் கீழ் வருதுன்னா மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகம். திட்டத்தின் முக்கிய நோக்கங்கள் என்னன்னா, நாட்டில் தொழில் முனைவோரை ஊக்குவித்தல். அதாவது புதுசா தொழில் செய்யறவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து தேவையான உதவிகளை செய்யறாங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவித்தல். அப்ப புதுசா ஆராய்ச்சி பண்றாங்கன்னா அவங்களுக்கு தேவையான நிதி உதவி, அவங்களுக்கு தேவையான சான்றிதழ் எல்லாம் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க இந்த திட்டத்தின் கீழ். இதனால நிறைய இளைஞர்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதுதான் இந்த திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம். கால வரம்பு எப்படின்னா, நிறுவனம் தொடங்கப்பட்டு 10 ஆண்டுகள் மிகாமல் இருக்க வேண்டும். நீங்க ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிறீங்கன்னா, அது ஒரு 10 வருஷமாச்சு இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு தேவையான அதை டெவலப் பண்றதுக்கான நிதியுதவிகளை இந்த திட்டத்தின் கீழ் பெற முடியும். வருவாய் எல்லை. எந்த ஒரு நிதியாண்டிலும் மொத்த விற்றுமுதல் 100 கோடி வரை மிகாமல் இருக்க வேண்டும். அப்போதான் இந்த திட்டத்தின் கீழ் நீங்க வந்து எலிஜிபிள் ஆவீங்க. ஸோ ஸ்டார்ட் அப் இந்தியா வந்து நீங்க இப்போ புதுசா கம்பெனி ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா, நீங்க இந்த திட்டத்தின் கீழ் வந்து நீங்க நிதி கேட்கலாம். அவங்க கொடுப்பாங்க. நாங்க டெவலப் பண்ணோம். ஆல்ரெடி 10 வருஷமா நாங்க டெவலப் பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்க இன்னும் டெவலப் பண்ணணும். அப்படின்னு திட்டத்தின் கீழ் அமையும். இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி மக்களே. அடுத்த 5 திட்டங்கள் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.